பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டனின் தவ புதல்வன் விஜய பிரபாகரன் அவர்கள் கொடைக்கானலில் டாக் ஷோ பொதுவாக நடைபெறும். வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா கேப்டன் மகன் எல்லா ஊர்லேயும் போவார். அதுபோல் நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் டாக் ஷோ நடைபெற்றது. கேப்டனின் செல்ல பிராணியாக மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவில் மிகப்பெரிய முதல் இடத்தை வென்றது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். கேப்டனின் தவ புதல்வன் விஜய பிரபாகரன் டாக் ஷோ பொறுத்த வரைக்குமே அவர் வேர்ல்டு லெவலில் இந்தியாவிலையும் சரி மற்ற உலக நாடுகளில் எங்கு சென்றாலும் கேப்டனோட டாக்கை பொறுத்த வரைக்கும் 2வது இடம் இல்லை 3வது இடம், ஃபஸ்ட் இடம் கூட வென்றிருக்கு. அந்த அளவுக்கு டாக் ஷோவில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக இருக்கக்கூடியவர் தான் விஜய பிரபாகரன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சரி, செல்ல பிராணிகளை வளர்ப்பதும் சரி, அதை எப்படி பராமரிக்கணும், எந்த அளவுக்கு பார்த்துக்கூடணும்னு நினைக்கக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதுபோல் அவங்களோட பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியனை பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்குற எல்லா டாக்குமே பார்த்திங்கன்னா அவங்களே குளிப்பாட்டி அவங்களே சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதனால தான் பல உலக நாடுகளில் பல இடங்களில் சென்று டாக் ஷோவிலையும் கலந்துக்கிடுவாங்க. எங்கே எந்த ஷோ நடந்தாலும் டாக் ஷோவில் கேப்டன் மகன் சண்முக பாண்டியன் மற்றும் விஜய பிரபாகரன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா விஜய பிரபாகரன் அவர் தான் டாக் ஷோ இது பண்ணுவார். அவர் தான் டாக் ஷோ எடுத்து பண்ணுறாப்புல நிறைய நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். பல உலக நாடுகளையும் சென்று பரிசு தட்டியிருக்காரு. இன்றைய தினம் என்பது அந்த டாக் ஷோவில் இன்றைக்கு முதலிடத்தை வென்றிருக்கிறார். கொடைக்கானலில் நடைபெற்ற அந்த டாக் ஷோவில் பொறுத்த வரைக்குமே பொதுவாக டாக் ஷோ நடப்பது என்பது ஒரு சிறிதல்ல. அதை எவ்வளோ பராமரிக்கணும், எந்த அளவுக்கு இது பண்ணணும் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் இருக்குமோ அதுபோல் அவங்க பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா வீட்டில் டாக்குகளில் சரி எல்லாருமே செல்ல பிராணிகளை வளர்ப்பதில் மிக அருமையான ஒரு குணம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு குணம் படைத்த கேப்டனின் பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே எல்லா இடத்துலையுமே வென்று வருகிறார்கள். டாக் ஷோலையும் எனக்கு தெரிஞ்ச அமெரிக்காவிலேருந்து எல்லா நாடுகளிலுமே இத்தாலி வரைக்கும் போயிருக்கிறாப்புல. எல்லா உலக நாடுகளிலும் சென்று கேப்டன் பிரபாகரனை போலவே மிக அருமையாக டாக் ஷோவில் எல்லா டாக் ஷோலுமே 3வது இடம் 2வது இடம் என்று கேப்டனோட டாக் ஷோ பொறுத்த வரைக்குமே செல்ல பிராணிகள் வென்று வரும். ஏன்னா ஒரு அருமையான ஒரு மனிதரை விட நன்றியுள்ள ஒரு ஜீவனாக இருக்கக்கூடியது டாக் ஷோ பொறுத்த வரைக்குமே. நம்ம என்ன பண்ணுறோமோ அது அளவுக்கு ஒரு வித்தியாசமாக டாக் ஷோ பொறுத்த வரைக்குமே என்ன ஒரு அருமையாக ஒரு அப்பளம் போல தான் இருக்குது. அந்த டாக்கை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அதுக்குன்னு பராமரிப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த டாக் ஷோ பொறுத்த வரைக்கும் கொடைக்கானலில் முதலிடத்தை நமது விஜய பிரபாகரன் டாக் ஷோ வென்றது என்பது மிக சிறப்பாக உள்ளது. விஜய பிரபாகரன் ஒரு வளர்ப்பு நாயான செல்ல பிராணி கேப்டனின் செல்ல குட்டியாக இன்றைய தினம் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவில் டாக் ஷோவில் முதலிடத்தை வென்றது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இன்று கருதப்படுகிறது. விஜய பிரபாகரன் டாக் ஷோவில் முதலிடமாக வந்திருக்கு. அவர் டாக்